சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் குடும்பத்தோட அதாவது கோயிலில் போய் இந்த மாதிரிக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாரும் போகவும், அப்போ வைஜெயந்தி பார்த்தோம்னா இந்த கோயிலை வச்சு கண்டிப்பாக இவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டப்படி பார்த்தோம்னா கனியை அவங்க அதாவது தூக்கியிருந்தாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் கனியோட கதையை முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சண்முகத்தை பின்தொடர்ந்துக்கிட்டு 2 பேரும் வரவும், யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வரவும், அப்போ அந்த இடத்துல சண்முகம் அவங்கள அடின்னு அடித்து அவங்க அடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க. அப்போ பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சண்முகம் எனக்கு பயமாக இருக்குது, இங்கே நம்ம அங்கே வந்திருக்கவே கூடாது அப்படிங்கும்போது, என்ன பரணி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நம்ம அதாவது நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் முடிகிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதனால நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எப்படியாவது இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதாவது ஒன்று சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கனியை தூக்கிட்டு போயிருந்தாங்க. கனியை தூக்கிட்டு போகும்போது யாருமே அது கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கனால கனியை இப்படி தூக்கிட்டு போன விஷயத்த அவங்க யாருமே கவனிக்கவே இல்லை. அடுத்தது ரொம்ப நேரமாக ஆனதுக்கப்புறமா அவங்க சிவபாலன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிறோம், எங்கே கனியை காணலை அப்படின்னு சொல்லவும், கனி வேறு எங்கே இருக்க போகிறா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவபாலனுக்கு சந்தேகம் அவங்க கனியை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இப்போ வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் கனி எங்கே அப்படிங்கும்போது, கனி எங்கேயாவது பேர் பாட்டி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சிவபாலன் வீரா கிட்ட சொல்கிறாங்க, நானும் கனியை தான் தேடிட்டு இருக்கிறேன், அவளை ரொம்ப நேரமாக ஆச்சுது, கனி எங்கே பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கவும், சரி வா நம்ம வீராவை போய் தேடிட்டு கனியை போய் தேடிட்டு வரலான்னு சொல்லும் போது உடனே வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு உடனே என்கிட்ட ஒட்டிக்கிட்டதுக்காக வந்துடாதுன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதுக்கு தான் வராங்க பாரு அப்படிங்கவும் உடனே வீரா சொல்கிறாங்க, ஆமாம் வேறு எதுக்காக, எப்படியாவது என் மனசை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு நீயே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு வீரா கண்டிப்பாக பாரு, நீயே ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு என் பக்கம் நீ வாரியா இல்லையான்னு நீயே பாரு அப்படிங்கும்போது, அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே சிவபாலன் சொல்கிறாங்க, அப்படியா வீரா, கண்டிப்பாக அது சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அப்படிங்கவும், இங்கே பாரு நீ என்னதான் என்கிட்ட திட்டத்தை போட்டு என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாலும் சரிதான், ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே சிவபாலன் சொல்கிறாங்க, அது நடக்கும்போது பார்க்கலாம், இப்போ வா நம்ம கனியை நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து தேடலாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுற அப்படிங்கவும் உடனே வீராட்ட சிவபாலன் சொல்கிறாங்க, எப்படி தேடினாலும் நம்ம கனியை தானே நம்ம தேட போகிறோம், அதனால் வா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தே தேடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா பரணியை தான் காட்டுறாங்க. பரணி நினைக்கிறாங்க, கடவுளே சீக்கிரமாகவே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் இங்கே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கவும் சண்முகத்தையே பரணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வீராவும் சிவபாலனும் வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கனியை தான் காட்டுறாங்க. கனி என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும், கனியை ஒரு இடத்துல அதாவது அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அவங்க கையை வாயெல்லாம் கெட்டி போட்டுருவோம். கனி ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க தூங்கின மாதிரிக்கு ஆகிறாங்க. அப்போ வைஜெயந்தி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு கனியை தூக்கிட்டோம், தூக்குனது மட்டும் இல்லாமல் அவள் கதையை முடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, அப்படியா ஃபஸ்ட்டு அவள் தங்கச்சியை தான் முடிக்கணும், அதுக்கப்புறமும் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சிரு, இந்த கோயிலேருந்து போகும்போது சண்முக குடும்பத்தில் யாருமே மிஞ்சக்கூடாது அப்படின்னு வைஜெயந்தி சொல்லவும், சரிதான் மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு செஞ்சுருது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக மும்முரமாக அவங்க இறங்கியிருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா சிவபாலனும் வீரம் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது, என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணி இருக்கிற இடம் பார்க்க அவங்க வீரா வந்துருந்தாங்க. வந்ததுமே அங்கே பார்க்குறாங்க, அதாவது கனியோட கதையை முடிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் மும்முரமாக இறங்கிட்டு இருக்கவும், கனி தூக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்குது. இதை பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க, டே கனி இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் சிவபாலன் பார்க்குறாங்க. சிவபாலமும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ கனிக்கு என்னாச்சுது, கனி யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. அப்போ வீரா அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கவும் சிவபாலனும் வீராவும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க கனியை அவங்க காப்பாற்றுறாங்க. அப்போ கனி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சிவபாலனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன நிலமை ஆச்சுன்னு தெரியலையே, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கனின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிவபாலன் பார்த்தோம்னா கனி நம்ம இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கவோ, யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க.
அப்போ எங்கே பார்க்கும்போது பரணியை தான் காட்டுறாங்க. பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா சிவபாலனும் வீராவையும் கொஞ்ச நேரமாக ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பரணி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒருவேளை வீராவும் சிவபாலனும் வந்து பேசிட்டு இருப்பாங்களோ எங்கேயாவது இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் அவங்க இன்னொன்னு நோட் பண்ணுறாங்க, அம்மா கனியோ கொஞ்ச நேரமாக ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வேற எங்கே நிற்க போகிறாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சண்முகமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவபாலன் வந்து அவங்க கனியை தூக்கிட்டு வராங்க. வீரா வந்து கனின்னு சொல்லி கத்திட்டு வரவும் இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க. என்னாச்சு இது கனின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரிக்குன்னு தெரியுது பார்க்கும்போது சிவபாலன் வந்து கனியை தூக்கிட்டு வராங்க. அதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ கனிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரணி குரல் கொடுக்கவும் எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சிவபாலன் கனியோட வரவும் உடனே எல்லாரும் அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க. ஐயோ கனி எங்கே இருந்தா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ சிவபாலனும் வீராவும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா கனி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கனிக்கு என்னாச்சு சீக்கிரமாக போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தண்ணி தெளித்து அவங்க எழுப்புறாங்க. ஆனாலும் கனி வந்து கண்முழிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ பரணி வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே கொஞ்ச நேரத்தில் கனி வந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உடனே கனி வந்து கண்முழிச்சதுமே அப்போ வந்து சண்முகம் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அண்ணா என்னன்னு தெரியலண்ணா, யாரோ கொஞ்சம் பேர் என்னை வந்து அப்படி அழைச்சிட்டு போனாங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் கை காலெல்லாம் கட்டிட்டாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலண்ணா, கண் முழிச்சு பார்க்கும்போது நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமோ நம்மளை சூழ்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியல, நான் வந்து அதாவது அடிச்சதில் எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பரணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. டே எனக்கு என்னமோ அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தோம்ல, அப்படிதான் தோணுது, என்னமோ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் நம்மளை இங்கே வரவழைச்சிருப்பாங்களோ அப்படிங்கும்போது இங்கே பாரு பரணி, இங்கே என்ன நடந்தாலும் சரிதான், நம்ம செய்யக்கூடிய பூஜையை பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து போகணும் அப்படிங்கும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க, டே நம்ம கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கவும் இப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க யாருமே இங்கேருந்து எங்கேயுமே வெளியே போயிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும், அப்படியே போகிறதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க துணைக்கு, நீங்கள் தனியாக எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு கனியோட கதையை முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை மேடம் முடியல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ நடந்த கதையை அவங்க சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா ஒரு கதையை சொன்னாக்கி அதை கூட ஒழுங்காக அவங்களால முடிக்க முடியலையா, நீங்களாம் என்னதான் பண்ணுறீங்களா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க. முத்துப்பாண்டி வந்து வீரா கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்கள எங்கேயாவது நீ பார்த்துருக்கிய வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த ஒரு ஆளை வந்து நான் ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முத்துப்பாண்டி வந்து அது யாராக இருக்கும், யார் இவங்களை அனுப்பிவிட்டுருப்பாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சண்முகத்தில் வந்து முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே யாரோ வந்து திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அப்போ வந்து சண்முகத்துக்கு ஞாபகத்துக்கு வருது வேற யாரும் கிடையாது வைஜெயந்தி தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துப்பாண்டி ஆமா வைஜெயந்தி மேடம் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.